தேவையே இல்லாத கேள்வி கேட்காம வாங்கிட்டு வந்துட்டேன் பத்தியா. ஐ லைக் இட். உனக்கு நான் சொல்லித்தரேன். இப்ப என்னம்மா, உனக்கு நான் பணத்தை எண்ணி கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளவுதானே? எண்ணி பார்த்துறேன். சரியா இருக்குமா? போதுமா? அப்ப நாங்க கிளம்புறோண்ணே. சரிப்பா. கதிர், ஒரு நிமிஷம். உடனே கிளம்புறீங்க? கொடுத்த பணத்துக்கு ரசீது வாங்கணும்ல? அதெல்லாம் நம்ம அண்ணன் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. கதிர், ஒருத்தர் மேல நம்பிக்கை இருக்கிறது வேற, ஆனா தொழில பிரச்சனை இல்லாம பண்றதுங்கிறது வேற. எதையும் எழுதி வாங்கி பழகணும். அப்பா மகனுக்கு கொடுத்தாலும் அண்ணன் தம்பிக்கு கொடுத்தாலும் எழுதி வாங்கணும், எழுதி கொடுக்கணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதுதான் சரியும் கூட. அண்ணன், நீங்க பணம் வாங்கினதுக்கான ரசீது கொடுங்க. கதிரு, உன் தாத்தா சரியான ஆளை தான் கூட அனுப்பி வச்சிருக்காரு. ஏதோ கொடுத்துறமா. வணக்கம் முதலாளி. 2 முதலாளிகளும் இங்க தான் இருக்கீங்களா? அப்ப 2 பேருக்கு சேர்த்தே விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கம் நவீன் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் விலைக்கு வருது. ஏன்பா, ஹாஸ்பிட்டல் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு? நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அந்த ஓனரு பையனோட அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறாராம். அதான் வித்துட்டு போலான்னு இருக்காரு. நீங்க வாங்கி போடுங்களேன். என்ன கேட்காதப்பா, நான் இந்த மண்டபத்தை நடத்துறதுக்கே படாத பாடுபட்டு இருக்கேன். என்ன போய் ஹாஸ்பிட்டல் வாங்க சொல்ற? ஏன்பா கதிரு, நீ உன் தாத்தா கிட்ட சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலை வாங்கி போட வேண்டியதானே? அண்ணா, ஆஸ்பத்திரி எல்லாம் குடும்பத்துல யாராவது ஒரு டாக்டர் இருந்தாதான் வாங்கி போடணும். அது எங்க தாத்தா எப்பவும் சொல்லுவாரு, தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான். நமக்கு எதுக்குண்ணா அதெல்லாம்? இந்த காடு, ரைஸ் மில்லு, வயல் வரப்பு இதெல்லாம் பார்த்தாலே போதுனே. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த ஆஸ்பத்திரியோட டீடைல் எல்லாம் என் நம்பருக்கு அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது கேட்டா நான் சொல்றேன். சரிப்பா, அனுப்பி வைக்கிறேன்பா. அப்ப நான் வர முதலாளி. வரங்க. வாங்க. அண்ணா, அந்த ரசீது. அருண், காஞ்சிபுரத்துக்கே வரமாட்டேன்னு சொன்னல, உன்னை எப்படி காஞ்சிபுரத்துக்கு வர வைக்கிறேன்னு பாரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல வர்ஷாவை வாங்க வச்சு அவ மூலமாவே நான் உன்னை இங்க வர வைக்கிறேன். இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? என்ன சிஸ்டர், தூங்கிட்டீங்களா? தூங்கல, சொல்லு. நீங்க எப்படி தூங்குவீங்க? நீங்க உங்க வில்லேஜ்ல வர நினைச்சிட்டு இருப்பீங்க, அதுக்குள்ள எப்படி தூக்கம் வரும்? டேய், நீ வர வர ரொம்ப லோக்கலா தான் மாறிட்டு இருக்க. உன் தங்கச்சி கூட பேசுறோங்கிற ஒரு டீசென்சி கூட தெரியாது. எல்லாம் இருந்தது சிஸ்டர், நிறையவே இருந்துச்சு. என்னைக்கு நீ ஒரு தங்கச்சியா என்னோட நல்ல வாழ்க்கைக்கு உதவி செய்யாம என்ன கீழே இழுத்து போடலான்னு முடிவு பண்ணியோ, அன்னைக்கே நானும் லோக்கல் ஆயிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ லோக்கலாவு, தர லோக்கலாவு, என்ன வேணாலும் ஆவு. ஆனா ரோகிணி கழுத்துல நீ தாலி கட்டுறதுல இருந்து மட்டும் தப்பிக்கவே முடியாது. ஆக்சுவலா அதை பத்தி கேக்குறதா நான் உனக்கு கால் பண்ணேன். ஏதோ 3 நாள் என்ன மணிமங்கலத்துக்கு வர வைக்கிறதா சவால் இட்டு போனீங்க, ஒரு சத்தத்தையும் காணோம். ஓ, கதிரை பார்த்த சந்தோஷத்துல சபதத்தையே மறந்துட்டீங்களோ? அந்த சபதம் என் ரத்தத்துல இருக்கு, அத நான் மறக்கவே மாட்டேன். சிஸ்டர், நான் என்ன சொல்றேன்னா, நீ அதை மறக்கிறது தான் உனக்கு நல்லது. இல்லன்னா அனாவசியமா உனக்கு நோஸ் கட்டு தான் ஆகும். சும்மாவே நீ என்ன ஜெயிக்க முடியாது. அதுலயும் இப்ப நான் 500 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி. அண்ட் சூரியகுமார் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டலுக்கு CEO. இந்த நிலைமையில உன்னால என்ன ஜெயிக்க முடியுமா சொல்லு? பிரதர், ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது. நீ வர்ஷா கழுத்துல தாலி கட்டினா தானே 500 கோடி ரூபாய்க்கு அதிபதி.
உனக்கும் வர்ஷாக்கும் கல்யாணம் நடந்தா தானே உனக்கு அந்த சிஇஓ போஸ்டும் நிலைக்கும். அது ரெண்டுமே நடக்க போறது இல்லையே. அப்புறம் எதுக்கு அதை வச்சு பூச்சாண்டி காட்டுற? இப்போதைக்கு நீ வர்ஷா ஆபீஸ்ல வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் தான். இந்த போஸ்ட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்குள்ள உன் சீட்டை நான் கிழிச்சிருவேன். இப்போ வரைக்கும் பேசுனதுலயே உங்ககிட்ட ஒரு பிளான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சோ இதுலயே நான் ஜெயிச்சிட்டேன். நீ டம்மி பீஸ் ஆயிட்ட, வெத்து வெயிட் ஆயிட்ட. இனி நான் சந்தோஷமா தூங்க போறேன். பாய், குட் நைட். எப்படி இவன் இவ்ளோ தைரியமா பேசுறான்? இவ்ளோ தைரியம் அவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு? இவனை எப்படியே விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கம் நவீன் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் விலைக்கு வருது. அந்த ஓனரு பையனோட அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போறாராம். அதான் வித்துட்டு போலான்னு இருக்காரு. சூப்பர். அந்த விஷயத்தை மட்டும் சரியா பண்ணிட்டா அருண் தப்பிக்கவே முடியாது. அவன் மணிமங்கலத்துக்கு வந்தே ஆகணும். பண்றேன். நாளைக்கே அதுக்கான வேலையை பண்றேன். அருண், நீங்க சிஇஓவா பொறுப்பெடுத்ததுல இருந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா வேலை பாக்குறீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. டே நைட் ஆபீஸ்லயே உட்காந்து வேலை பாக்குறீங்களா? அண்ணனுக்கான ஃபைல அண்ணனுக்கே முடிச்சிடுறீங்களா? எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தேங்க்யூ வர்ஷா. நான் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேனே, பெரிய சேலஞ்ச் உள்ள வேலை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. பணம் வருதுங்கிறதுக்காக நான் எப்பவும் எந்த வேலையும் பண்ண மாட்டேன். அதுல ஒரு சேலஞ்ச் இருந்தா தான் பண்ணுவேன். இந்த ஹாஸ்பிட்டல் ஏரியா எனக்கு கம்ப்ளீட்டா தெரியாத ஏரியா. அதுல என்னோட திறமையை நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் டே நைட் ஒர்க் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்தடுத்த பிரான்ச் ஓபன் பண்ணிட்டே இருக்கிறத நானும் என் லட்சியமா வச்சுக்கிறேன். என்ன கேட்டா ஹைதராபாத் தான் பெட்டர்னு நினைக்கிறேன். உங்க சிஸ்டர் தான் கால் பண்றாங்க. இவ எதுக்காக கால் பண்றா? விவகாரம் பிடிச்சவளாச்சு. பேசுங்க.